ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம Dio Bs6 லாங் டேர்ம் ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு கல்லணை லொக்கேஷன் கைஸ். அதோட இந்த Dio Bs6 பொறுத்தவரை லாங் டேர்மாக எப்படி மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ஆயிருக்கு, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா இல்லையா, சஸ்பென்ஷன் டெஸ்ட்டு, நைட் டைம் ரைட் ரிவ்யூ, நிறைய ரோட் கண்டிஷன்ஸில் ஒரு ரைட் ரிவ்யூ, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இங்கே Dio Bs6 இப்போ கரண்ட் 2024 மாடல் எடுக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு மோஸ்ட்லி சூட் ஆகும். அதனால் எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட மெயின்டெனன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம் கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுங்க. பைக் அண்ட் ஸ்கூட்டர்ஸ் ரிவ்யூ உங்களுக்கு 1 மினிட்லேயே வேணும்னா நம்ம ஷார்ட்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கைஸ், Dio Bs6 பொறுத்தவரை 2020 ஹோண்டாக்ட் ஆகிருக்கு. பட் என்ன தான் BS4 இருந்துட்டு டவுன் கிரேட் பண்ணியிருந்தாலும் ஓரளவுக்கு இதுவும் நல்ல டீசெண்டான ஒரு 110cc ஸ்கூட்டர் தான். இது இப்போ 2024க்கும் 2020 அந்த மாடலுக்கும் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்குது. OBD மாடியூல் கொடுத்துருப்பாங்க, அந்த பொல்யூஷன் சென்சார் அந்த மாதிரி. அப்புறம் வந்துட்டு மீட்டர் அசம்பிளியை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி பாடி டைமென்ஷன்ஸ்லையோ, இன்ஜின் ஸ்பெக்லையோ, பர்ஃபார்மன்ஸ்லையோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மோஸ்ட்லி அவங்களுக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த வந்து கல்லணை பாலம் இருக்குது. இப்போ அதில் வந்துட்டு டெஸ்ட்டே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு உங்களை இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். இந்த இன்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு BS6 FI டெக்னாலஜியில் தான் வருது. இதோட பிரேக் ஹார்ஸ் பவர் வந்துட்டு 7.7 வரும். டீசெண்டான ஒரு பிக்கப்பும் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடிய இன்ஜின் தான் இது கைஸ். இது வந்துட்டு உங்களுக்கு மைலேஜ் எக்ஸ்பெக்டட் 48லேருந்து 50 வரை உங்களுக்கு இன்னமும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதை பற்றி இன்னும் வீடியோட கண்டினியூட்டியில் பேசுவோம். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணதும் உங்களுக்கே தெரியும், அந்த இன்ஜினோட ஸ்மூத்னஸும் அந்த ஹோண்டாக்ட் வந்துட்டு இன்னுமே நல்லா தான் இருக்குது. ஈவன் வந்துட்டு உங்களுக்கு 27,000 கிலோமீட்டர் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன் இந்த 3 இயர்ஸில். ஸோ நல்லா தான் இருக்குது கைஸ் இந்த இன்ஜினை பொறுத்தவரை. அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் 2020க்கு முன்னாடி வந்த மாடல் விச் மீன்ஸ் BS4 இருக்கு இல்லைங்களா, அந்த இன்ஜின் கம்பேர் பண்ணுறப்ப இது ஒன்றும் அவ்வளோ பவர் அவுட்புட் இல்லை கைஸ். பிக்கப் இனிஷியல் பிக்கப் வந்துட்டு கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. இதோட மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாகவும் இருக்கும். மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு 40லேருந்து 70 வரை நல்லா தாராளமாக இருக்கும். அந்த மோட்டோ ஸ்கூட்டர் டேக்கிங் அந்த எடுத்துகிட்டு வராங்க இல்லைங்களா டியோவில், அது வந்துட்டு இது வந்து பூர்த்தி பண்ணுதான்னா இனிஷியல் ஸ்டேஜில் இல்லை. ஒரு 30-40 அந்த கிலோமீட்டருக்கு அப்புறம் 70 கிலோமீட்டர் வரை அந்த ஒரு டேக்லைன் மோட்டோ ஸ்கூட்டருங்கிற டேக்லைன் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். இது வந்துட்டு BS6 பொறுத்தவரை. BS4 கம்பேர் பண்ணுறப்போ செமையாக இருக்கும். அதனால் அதில் இந்த FI டெக்னாலஜி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லை. ஸோ அந்த டேக்லைன் வந்துட்டு ஓரளவுக்கு தான் மேட்ச் ஆகுது. இப்போ கரண்ட் 2024லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. அதே 7.7 பிரேக்கர்ஸ் பவரில் வரக்கூடிய OBD மாடியூல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். அப்புறம் இந்த மீட்டர் அசம்பிளி கொஞ்சம் மாற்றிருக்காங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. இந்த ஈகோ ஸ்பீட்ஸில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு தாராளமாக 50 மைலேஜ் உங்களுக்கு தரும். பட் ஆரம்பத்தில் வந்துட்டு நல்ல 52, 53 அந்த மாதிரி தந்துச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஒரு 60க்கு மேலே தான் க்ரூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு 48 அந்த மாதிரியான ஒரு கிலோமீட்டர் தான் தருது. 48 to 50 நீங்கள் வந்துட்டு தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்து இதோட ஹேண்ட்லிங்லாம் பொறுத்தவரை 103 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு வயசானவங்க இல்லை யங்ஸ்டர்ஸு இல்லை லேடிஸ் அந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 160 mm கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பெருசாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி, அந்த மாதிரி எதுவுமே தட்டலை இது வரைக்கும். அதுவுமே நல்லா தான் இருக்குது. ஃப்ளோர் பேனல், ஃப்ளோர் போர்டு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நல்லா தான் இருக்குது. யூட்டர்ன் அடிக்கிறப்போ ஈஸியாக நம்ம ஹேண்ட்லிங்லாம் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லிங்கோட சின்ன சின்ன கிளிப் வீடியோ வந்துட்டு இன்னும் வீடியோட எண்டில் வரும், அதையும் பார்த்துக்குங்க. ஸோ தாராளமாக நீங்கள் ஹேண்டில் பொறுத்தவரை எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. இன்ஜினை பற்றியும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக சர்வீஸ் விடுற ஆளாக இருந்தால் உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் ரிலேபிலிட்டி நல்லாவே இருக்குது கைஸ். மைலேஜ் அஸ் யூஷுவல் தான் 50 தான் தருது. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணலாமோன்னு தோணுது. ஏன்னா தான் FI டெக்னாலஜி பவர் கம்மியாக இருக்குது. அந்த 50 கிலோமீட்டர் ரேஞ்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கைஸ். மற்றபடி ஹேண்ட் ரைனிங்கை பொறுத்தவரை எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சஸ்பென்ஷனில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பாலத்துலலாம் நாங்கள் பாலத்தோட ஜாயிண்ட்லாம் வருதுங்களா டப்பு டப்புன்னு, அங்கங்கே நீங்கள் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே போய்ட்டு விடுறப்போ நிறையவே அந்த ஒரு பம்பியான ஃபீல் ஆகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் டயர்ஸ் அந்த 2 இதுலையுமே உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் பார்ஸ்லேயும் அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்குது கைஸ். பிகாஸ் இதோட சஸ்பென்ஷன் தான் மேஜராக சொல்லணும். மற்றபடி இதோட டாப் ஸ்பீடு வந்துட்டு வண்டி எடுத்த இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு 89, 90 வரைக்கும் போகும். டக்குன்னு ஒரு ஸ்பீடு அச்சீவ் பண்ணிடும். இப்போ நம்ம என்ன தான் வெரைட்டி ஓட்டினாலுமே 80க்கு மேலே வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஒரு 90 தொடுது. இப்போ இந்த வீடியோவில் கூட 90 தொட்டுருச்சு. உங்களுக்கு சன்லைட்டுனால உங்களுக்கு மீட்டரில் தெரியல. 80, 85 அதுக்கெல்லாம் தொட்டுச்சுன்னா நல்லாவே ஒரு
ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் தேவைப்படுது ஃபீல் ஆகுது. நீங்கள் வந்துட்டு மோஸ்ட்லி 60, 65 அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாதீங்க. அதுக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா ஒரு நிறைய வைப்ரேஷன்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மைல்டான வைப்ரேஷன்ஸும் வரும். பட் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு நார்மல் ஒரு செமையான ரோட் கண்டிஷன்ஸ்லாம் உங்களுக்கு 65 தாராளமாக போகலாம். இந்த ஒரு வைப்ரேஷன்ஸும் உங்களுக்கு ஹேண்டில் பார்ஸ்லேயும் உங்களுக்கு ஃபுட்பேக்ஸ்லேயும் ஃபீல் ஆகாது. பட் நீங்கள் பம்பியான ரோடு இந்த மாதிரி பாலம்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு 60க்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு மேலே போயிடாதீங்க. 70 எல்லாம் போனீங்கன்னா நல்ல இன்ஜின் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆகுது கைஸ். அதேமாதிரி மோரோவர் 60 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா மைலேஜும் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி வந்துட்டு அந்த எக்கானமி ஸ்பீட்ஸில் நீங்கள் புது வண்டி எடுத்திருந்தாலும் சரி, பழைய இதே BS6 பழைய மாடல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் 60க்குள்ளே போகும். ஹைவேஸில் பொறுத்தவரை நல்ல தாராளமாக போகலாம், ஒரு 75க்கு மேலே போகலாம். பட் ஹேண்டில் பார் உங்களுக்கு ஃபீல் ஆகும், நிறைய பேர் வச்சுருக்கவங்களுக்கே தெரியும். அது மாதிரி இந்த அன்இவன் ரோட்ஸு, இந்த ஒரு பம்பியான ரோட்ஸ்லலாம் உங்களுக்கு சஸ்பென்ஷன் ஆக்ஷன் அவ்வளோக்கா இல்லை, ஒரு சிஃபராக தான் இருக்குது. இந்த BS6 அப்டேட்டில் அவங்க டெலஸ்கோப்பிக் வந்து கொடுத்துருந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பழைய ரிவ்யூஸில். பட் அந்த ஆக்ஷன் வந்து அவ்வளோக்கா உங்களுக்கு ஒரு எஃபெக்ட்ஃபுல்லாக இல்லை. 110cc இது ஓகே தான். மற்றபடி இந்த செக்மெண்ட்டில் வர 110cc கூட மற்ற பிராண்ட்ஸில் கூட நல்லா இருக்குது, சஸ்பென்ஷன் மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இதில் வந்துட்டு சிஃபரான சஸ்பென்ஷன் இந்த OBD2 மாடல்லையுமே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இந்த 2024 ஏப்ரல்லையாவது இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். ஹெட்லைட் பொறுத்தவரை இப்போ நீங்கள் பவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்கிரவுண்ட் சப்வேல போகிறப்பயுமே கூட இந்த அளவுக்கு டே டைமில் நைட் டைம்லேயோ உங்களுக்கு ஹெட்லைட் இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இல்லை. ரூரல் ஏரியாஸில் நீங்கள் ரைட் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஹெட்லைட் இருக்குதான்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஹாரன் வந்துட்டு சிங்கிள் டோனில் கொடுத்துருக்காங்க, அந்த பவர் ஓகே தான். பட் ஹெட்லைட் பவர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம் இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரை. அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரில. இது DC ஹெட்லாம்ப்ஸில் தான் வருது. ஸோ உங்களுக்கு பேட்ரி வந்துட்டு ட்ரெயின் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கூட இப்படி பண்ணியிருக்கலாம். அண்ட் இந்த செல்ஃப் தான் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வர எந்த ஒரு பேட்ரி இஷ்யூஸும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இல்லை கைஸ். அது மாதிரி யூட்டர்னு ஹேண்ட்லிங் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. 103 கிலோகிராம்ஸில் கொடுத்துருக்கனால ரொம்ப சூப்பராக இருக்குது. இனிஷியல் பிக்கப் அந்த 30 வர கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகுது. 40 இதெல்லாம் ரீச் ஆகிடுச்சுன்னா 40 to 70 செமையான ஒரு ஸ்மூத்தான இன்ஜினாகவும் நல்ல ஒரு பிக்கப்பும் இருக்குது கைஸ் இந்த இதை பொறுத்தவரை. நெக்ஸ்ட்டு நைட் டைம் ரிவ்யூ பார்ப்போம். மீட்ரு விசிபிலிட்டி ஓகே தான். இப்போ கரண்ட்டு 2024 மாடல்லேருந்து வேறு ஒரு மீட்டர் அசம்பிளி வரும். சைடில் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மீட்டர் அசம்பிளியும் டிட்டோ சேம் தான் எல்லாமே. பட் அதில் வந்துட்டு RPM இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஹெட்லைட் பவரை பார்த்தீங்களா, இது மாதிரி ரூரலான ஏரியாவில் தான் ஓரளவுக்கு அந்த எஃபெக்டே தெரியுது. ஈவன் ஹைவேமில் இருந்தாலுமே சரி. பட் நம்ம ஃபோன் அவ்வளோக்கா கேப்சர் பண்ணலாம், இதோட கொஞ்சம் பிரைட்டாக தான் இருக்குது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறதோட. பட் இந்த சிட்டி ரைட்ஸ் அந்த மாதிரிலாம் கம்பேர் பண்ணுறப்ப ஹெட்லைட்டை ஒரு ஃபீலே கொடுக்கல. அந்த உங்களுக்கு பொசிஷன் லைட் இருக்குல்ல, அந்த V ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதுவுமே பவர் கம்மியாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதோட பிரேக்கிங் பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 130 mm ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஸ்மார்ட் வேரியண்ட் வந்துகிட்டு இருக்குது. அதில் வந்துட்டு அலாய் வீல்ஸ் ஒன்றி தான் வருது. மேபி டிஸ்க் ஆப்ஷன் வந்துட்டு அப்டேட்டில் கொடுக்கலாம். அதோட ப்ரைஸ் வந்துட்டு 1,10,000 வந்தால் கூட வர வாய்ப்பு இருக்குது. மற்றபடி பிரேக்கிங் ஓகே தான். ஹேண்ட்லிங்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 12 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் சின்ன டயர்ஸ் தான். ஹேண்ட்லிங் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. நீங்கள் BS4 ஓட்டிட்டு BS6 ஓட்டுறப்ப கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் உயரத்தி இருக்க அந்த ஃபீல் உங்களுக்கு நல்லா இருக்கும். பட் இன்ஜினில் அந்த ஒரு ஃபீல் இருக்காது கைஸ். ஸோ பிரேக்கிங்கை பொறுத்தவரை இந்த ஒரே ஒரு டைம் மட்டும் பிரேக் ஷூ மாற்றிருந்தது. அது சர்வீஸோட காசில் எண்டில் சொல்கிறேன். ஸோ பிரேக்கிங் வந்துட்டு CBS கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே ரியர் பிரேக் அப்ளை பண்ணுங்கள், ஃப்ரண்ட் ஓரளவுக்கு அப்ளை ஆகும், நல்லா இருக்கும். இந்த மாதிரி மாடு குறுக்க வந்தால் கூட. அண்ட் அகைன் மோரோவர் 70 கிலோமீட்டர் வேகத்தில் போய்ட்டு இருக்கப்போ பிரேக்ஸ்லாம் அப்ளை பண்ணிடாதீங்க. அது ரொம்ப 2 பிரேக்கையும் சேர்த்து அப்ளை பண்ணாலுமே ஓரளவுக்கு ஸ்கிட்டான ஃபீல் இருக்கும். மோஸ்ட்லி ஸ்கூட்டர் ஓட்டுறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி மட்டியான ரோட்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட் பிரேக்கை மோஸ்ட்லி அப்ளை பண்ணாதீங்க, அது அந்த ஸ்கிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி ரியர் பிரேக்கவே பண்ணிக்கிங்க. CBS கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீட் லிமிட் 60க்குள்ளே வச்சுக்கிறது நல்லது. ஹைவேஸில் மட்டும் நீங்கள் 70 போகலாம். வைப்ரேஷன்ஸ் வருது. அப்புறம் இன்ஜின் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு 80, 85 பயங்கரமாக ஒரு ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த மோஸ்ட்லி இந்த ஸ்மூத்தான ரோட் கண்டிஷன்ஸில் போய்ட்டோம். லெஃப்ட்டில் வந்துட்டு இப்போது ஒரு பம்பியான ரோட்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கிராவல் ரோட்ஸ்லாம் வரும், அதிலலாம் சொல்கிறேன். இப்போ இதில் விட்டமே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு செட்டிங் கம்ஃபர்ட்டும் ஹேண்ட்லிங் கம்ஃபர்ட்டும் சுத்தமாக டோட்டல் அவுட் ஆகிடுது கைஸ். உங்களுக்கு அந்த மோஸ்ட்லி இந்த நான் வந்துட்டு ஏர் வந்து 35 to 40 தான் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். அதில் நீங்கள் வச்சுட்டு போகிறப்பமே சரி, நல்ல ஒரு இம்பேக்ட் ஃபீல் ஆகுது. கட்டுன்னு ஒரு மாதிரி ஒரு மரக்கட்டையில் உட்காந்து போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது கைஸ். அது ஏன்னு தெரில, இந்த டியோ பொறுத்தவரை அப்படி தான் இருக்குது. ஹைவேஸை பொறுத்தவரை ஒரு ஃபீலும் இல்லை. மற்றபடி ரூரல் ஏரியாஸில் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவீங்களா டியோ எடுக்கணும், ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு டிசைனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் இந்த வீடியோ ஒரு இதாக பார்த்துக்கலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பம்பியான ரோட்ஸ்லலாம் போகிறப்ப ஒரு
ஃப்ரண்ட் சஸ்பென்ஷனோட ஆக்ஷன் சுமாராக தான். ரியர் மொத்த பில்லியனுக்குமே சரி. நான் ஒரு தடவை வந்துட்டு ரியர் சஸ்பென்ஷனை வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஹார்ட்லேருந்து ஒரு மாதிரி சாஃப்டாக வச்சுருந்தேன். அப்போது வந்துட்டு பேக் பெயின் ரொம்ப ஒரு 5-6 கிலோமீட்டர்லேயே ரொம்ப பேக் பெயின் வர ஆரம்பிச்சு, ரிஸ்ட் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். மொரோவர் நீங்கள் 40 to 50 கிலோமீட்டர் கண்டினியூஸ் ஸ்ட்ரெச்சு ஸ்விக்கி அந்த மாதிரிலாம் மார்க்கெட்டிங்லாம் ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹேண்டில் பார் ஸ்ட்ரெயினும் உங்களுக்கு வந்துட்டு பட் பெயினும் நிறையா வரும். ஏன்னா சீட் பொசிஷனிங் வந்துட்டு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த சென்டர் பொசிஷனில் உட்காந்து போனாலுமே உங்களுக்கு பட் பெயினும் வந்துட வாய்ப்பு இருக்குது. ஸ்கூட்டர் தானே, அது அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி பாருங்கள், தோண்டி ஒரு மாதிரி கல்லுகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதிலலாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஏன்டா இந்த ரோட்டில் வந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு இந்த சஸ்பென்ஷன் கொடுக்கும் கைஸ். இந்த டாபிக் பற்றி ரொம்ப நேரம் பேசுகிறோம், பட் இருந்தாலும் ஒரு ஆட் பண்ணிடுறது நல்லது. அண்ட் அகைன் வந்துட்டு ரோட் கிரிப்பை பொறுத்தவரை டயர்ஸ் வந்துட்டு நார்மல் ரோட்டில் ஓகே தான், வெட் ரோட்லேயும் ஓகே தான். இந்த மாதிரி கிராவல் ரோட்ஸில் தான் உங்களுக்கு டயர் கிரிப்பை பொறுத்தவரை உங்களுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. அண்ட் டயர் லைஃப்பை பொறுத்தவரை ஃப்ரண்ட் டயர்ஸ் ஓகே தான். ரியர் டயர் வந்துட்டு 12,000 30,000 கிலோமீட்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வருது. அதுக்கப்புறம் மாற்றுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்குது. அது எல்லா ஸ்கூட்டர்ஸ்லையும் காமன் தான். நெக்ஸ்ட்டு ஹேண்ட்லிங் பற்றி பார்ப்பாங்க. ஹேண்ட்லிங்னு பொறுத்தவரை இந்த வண்டியை அடிச்சிக்கவே முடியாது கைஸ். 110cc ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஹேண்ட்லிங் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். 103 கிலோகிராம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த 8 போட்டு காம்போங்களா அந்த லைனில் வந்திருக்கும். செமையான ஒரு ஹேண்ட்லிங் ஒரு இருக்கும். புதுசாக நீங்கள் வண்டி ஓட்ட நினைக்கிறவங்க கூட இதில் கற்றுக்கலாம், செமையாக இருக்கும் கைஸ். ஒரு டேர்னிங் ரேடியஸுமே ஹேண்டில் பார் லைட் வெயிட்டாகவும் கொடுத்துருக்காங்க. என்ன தான் சஸ்பென்ஷனு ஒரு சுமாராக தான் கொடுத்துருந்தாலும் பட் ஹேண்ட்லிங் சூப்பராக இருக்குது. BS4 இதில் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் 10 இன்ச்சு வீல் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் 12 இன்ச் வீல் கொடுத்துருக்கனால அப்ரைட்டாகவும் ஒரு நல்ல ஹேண்ட்லிங் பொசிஷனும் கொடுக்குது. இதை ஓட்டிட்டு நீங்கள் வந்து BS4 ஓட்டினீங்கன்னா சின்னதாக பொசுக்குன்னு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நல்லாவே ஒரு ஹேண்ட்லிங் ஒரு எபிலிட்டி இருந்துச்சு. நீங்கள் தாராளமாக இது வந்துட்டு ஹேண்ட்லிங்காக ஒரு ஸ்கூட்டர் வேணும், நல்ல சிட்டிலெல்லாம் நல்லா தாராளமாக நூக் அண்ட் கார்னர்லாம் எடுத்து போவேன், ஒரு டே டு டே சிட்டி க்ரூசிங்க்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம். ஹேண்ட்லிங் பக்காவான ஹேண்ட்லிங் கைஸ். அதில் வந்துட்டு எந்த ஒரு குறையும் இல்லை. சீட் கொஷனிங் மட்டும், சீட் பொசிஷன் அண்ட் சீட் கொஷனிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரியர் சீட்டை பொறுத்தவரை ஒரு மாடரேட்டாக கொடுத்துருக்காங்க. சின்னதாக இருக்க மாதிரியான ஃபீல் இருக்குது. அதுவும் ஒரு பில்லியனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. அந்த ஷார்ட் ரைடுக்கு ஓகே தான், பட் லாங் ரைடுன்னு போகிறப்போ 2 பேத்துக்குமே ஒரு பேக் பெயின்ஸ் அண்ட் பட் பெயின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், நல்ல ஒரு ஹேண்ட்லிங் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டர்னால் இதை சொல்லலாம். இந்த செக்மெண்ட்லேயே ஹீரோவில் வந்துட்டு ப்ளஷர் இருக்குது. அது இன்னும் அவுடேட்டட் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் டிவிஎஸ் ஜஸ்ட் வருது. அப்புறம் இன்னும் ஒரு சில ஸ்கூட்டர்ஸ் இருக்குது. நம்ம இதுலேயே வந்து 2-3 ஸ்கூட்டர்ஸ் ஓட்டி பார்த்துருக்கோம். அதில் எனக்கு பெஸ்ட்டாக தோடுறது வந்துட்டு இது Dio 110 சொல்லுவேன். ஆக்டிவாவும் இதே ஹேண்ட்லிங் தான் வரும். அது கொஞ்சம் ஒரு பார்க்குறது கொஞ்சம் பெருசான ஸ்கூட்டர் மாதிரி ஃபீல் ஆகும். சஸ்பென்ஷன் வந்து ஆக்டிவாக கம்பேர் பண்ணுறப்ப இதில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது கைஸ். அதை நம்ம வந்துட்டு மென்ஷன் பண்ணி ஆகணும். சிட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை இந்த சீட் ஐட்டமே நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஃப்ரண்ட்டில் லெக் ரூமு அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு டீசெண்டான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 12 இன்ச் அலாய் வீல்ஸ், ரியரில் 10 இன்ச் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் இல்லை, அது வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் வேரியண்ட்டில் தான் வரும். ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ரியர் சஸ்பென்ஷனுமே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம். சிட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை நீங்கள் பில்லியனுக்கு ஓகே தான், பட் ரைடருக்குமே நீங்கள் உட்காந்துறப்போ அந்த சென்டர் இதில் உட்காந்தா தான் உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் ஆக்ஷன் ஃபீல் ஆகுது. இந்த இதில் வந்துட்டு சைட் சென்ஸ் கட் ஆஃப் ஸ்விட்சும் நீங்கள் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மீட்டர் அசம்பிளியை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி 2024 வேறு ஒரு மீட்டர் அசம்பிளி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் சேம் தான். ஒரு RPM மீட்டர் மட்டும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரைட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது. பட் நம்ம பம்பியான ரோட்ஸு, அதுக்கப்புறம் ஒரு குண்டு மேடு பள்ளமான ரோட்ஸ், அனிவன் ரோட்ஸ்லாம் வரப்போ உங்களுக்கு வந்துட்டு மிரரில் வைப்ரேஷன்ஸ், ஹேண்டில் பார்ஸில் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபீல் ஆகுது கைஸ். ரைடரோட சீட்டிங் பொசிஷனை பொறுத்தவரை ஓகே தான், பட் அந்த சென்டர் பாயிண்டில் உட்காரப்போ தான் உங்களுக்கு நல்ல ரைடிங் போஸ்டர் கிடைக்கிது. 6 ஃபீட் ஆளாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தே வாங்குங்க, அது உங்களுக்கு சூட் ஆகாதுங்கிற மாதிரி என்னோடய ஃபீலு. அண்ட் வந்துட்டு ரியரில் வந்துட்டு ஸ்ப்ளிட் டைப் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய பில்லியன் வந்துட்டு ஏறுறப்போ அதை தட்டிக்கிறாங்க. அது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டான ஒரு இதாக இருக்குது. நீங்கள் அட்வைஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க. அது எதுக்காகனா நீங்கள் வந்துட்டு ஃபியூயல் லிட் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க, அதனால் கூட அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை தவிர்க்கலாம். ரியர் சஸ்பென்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினாலும் லைட்டாக பேக் பெயின் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃப்ரண்ட்டும் நார்மலான ஒரு இதுதான் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடாக இருக்குது கைஸ். மோஸ்ட்லி சிட்டிங் க்ரூசிங்கில் தான் போயிருப்பேன். அது மாதிரி நல்ல ரோட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குன்னா அது அவங்களுக்கு அவ்வளோ ஃபீல் இருக்காது. ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, பாட்டில் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டு அந்த ஸ்விட்சஸ் குவாலிட்டியுமே நல்லா இருக்குது கைஸ். ஸோ இந்த Dio Bs6 பொறுத்தவரை உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. இது
அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ தான் வரும் கைஸ். நான் இதுதான் வருங்கிறது மாதிரி சொல்லலை. ரைடிங் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றுறது பொறுத்த வரைக்கும் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு மாறலாம். நிறைய பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருப்பாங்க அந்த 3 இயர்ஸ்க்குள்ளே, அவங்களுக்கு டிஃபர் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்க்கிங் பண்ணுறப்போ நீங்கள் மாதிரி நிழலில் பார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேட் அவுட் ஆகாமல் இருக்கும். மோஸ்ட்லி வெயிலே பண்ணுறனால நிறைய வந்துட்டு ஃபேட் அவுட் ஆகிடுது கைஸ். ஸோ ஓவராலாக சொல்ல போனோம்னா இந்த Dio Bs6 பொறுத்தவரை நல்ல ஒரு டீசென்ட் மைலேஜ் இருக்குது. அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் வரைக்கும் ஒரு நல்ல செம்ம ஸ்மூத்தாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போவும் ஸ்மூத்தாக இருக்குது. பட் அந்த ஃபஸ்ட் சர்வீஸ் ஸ்மூத் அளவுக்கு இல்லை, பட் ஸ்மூத்னஸ் வந்து குறையில. ஹோண்டா ரிலேபிலிட்டி அப்படியே தான் இருக்குது. அது அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு இது. நெக்ஸ்ட்டு டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லணும்னா அந்த சீட் அசம்பிளியை சொல்லலாம். ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் சொல்லலாம், ரியர் சஸ்பென்ஷன் இதெல்லாம் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது. மற்றபடி அந்த மீட்டர் அசம்பிளி, அந்த ஹேண்ட்லிங் போஸ்டரு, லைட் வெயிட்டான கேப்பபிலிட்டி, அந்த மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு எல்லாமே மோரோவர் ஓகே தான். இதே பைக்கு கம்பேர் பண்ணுறப்போ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்டு ஹோண்டா பொறுத்தவரை சர்வீஸ் நெட்வொர்க் நிறைய இடத்துல இருக்குது. பட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு நல்லா இல்லை, மாட்ரேட்டாக தான் இருக்குது கைஸ். ஸோ உங்களுக்கு இதுதான் Dio Bs6ஓட லாங் டேர்ம் ரிவ்யூ. இது 2020 மாடல். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 2024 இது எடுக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.